பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதாவது ஸ்பேஸ்னா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். ஸோ என்னென்னலாம் ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ், அண்டத்தின் கட்டுறுப்புகள். ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸிங்கிறது ஸ்டாரு, டைப் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் கேலக்ஸி இருக்குது, ஸ்டாரை சுற்றி இருக்கிற சோலார் சிஸ்டம். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வந்துட்டோம்னா சன்னு, அதுக்கப்புறம் பிளானட்டு, அஸ்ட்ராய்டு, கமெட்ஸ், மீடியாஸ், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், எரி கற்கள், இதை பற்றின டீட்டெயிலாம் கொஞ்சம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ், அண்டத்தோட வயது எப்போ, அண்டம் எப்போ உருவானுச்சு, அது எவ்வளோ நாள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ நாள் வரைக்கும், அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிறத விட புக்கில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மொத்த யூனிட்டோட சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தமாக மைண்ட் மேப் மாதிரி தான். ஸோ சூரிய மண்டலம், விண்மீன் திரள்களின் தொகுதி, அந்த கேலக்ஸி, அதாவது அந்த மொத்தமாக கேலக்ஸிலேருந்து ஒரு கேலக்ஸி செட்டப் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம், இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேலக்ஸி அப்படின்னா என்னன்னு இருக்கும். ஸோ கேலக்ஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்தது தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேலக்ஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்தது. ஸோ அதுலேயே ஒரு 3 டைப் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. ஸ்பைரல் கேலக்ஸி, இர்ரெகுலர் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேலக்ஸி எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற அந்த பிக் பேங் தியரி மூலயமா, அதாவது பெருவெடிப்பு கொள்கை மூலமாக விளக்குறது, அந்த டீட்டெயிலாம் பார்க்கணும். அதில் முக்கியமான டூயினோ ஃபேக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி எது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம இருக்கிற கேலக்ஸி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வழி அண்டம், ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே. ஸோ நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸி, அதாவது நம்மளோட எர்த்து சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்ஸி என்னன்னு கேட்டாங்கன்னா மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவீங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். Andromeda, the distance of Andromeda, our nearest galaxy, approximately 2.5 million light year. ஸோ இதில் லைட் இயர்னு ஒரு வார்த்தை இருக்குது. லைட் இயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது. நம்ம எப்படி 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்னும், 2 ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு 2 யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இன்னொன்று லைட் இயர். ஸோ அதில் 2.5 மில்லியன் லைட் இயரில் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. If you move at speed of earth 30 km/s, ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா would take us 25 billion years to reach it. ஸோ அந்த கேலக்சியை ரீச் ஆகிறதுக்கு 25 மில்லியன் இயர்ஸ் ஆகும். நம்ம எவ்வளவு 30 கிலோமீட்டர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் போனாலுமே நம்ம அவ்வளோ நாள் வந்து செலவிடுற மாதிரி இருக்கும். நம்மளோட வாழ்நாளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதான் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமேடா விண்வெளி திரளின் தொலைவு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும். பூமி இயங்கும் வேகத்தில், அதாவது 30 கிலோமீட்டர் per வினாடி நாம் சென்றால் கூட அது சென்றடைய 25 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்மீன்கள். ஸோ நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கேலக்சின்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன ஸ்டார்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் ஒரு 12 ஸ்டாரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ட்ரெடிஷ்னலாக. ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நம்ம எங்கே இருக்குது, நமக்கு இன்னொரு ஸ்பேஸில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ். ஸோ அது என்னென்னு சொல்லுவாங்க மேஷம், ரிஷபம், மிதுனம், ஜெமினி, கேன்சர், லிப்ரா. ஸோ இந்த டீட்டெயிலாம் இருக்கும் ஜஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு கியூரியஸ் ஃபேக்டர் தான், அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்தை பற்றின டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் கேலக்சியில் டைப் ஆஃப் கேலக்ஸி, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் கேலக்ஸி என்ன, அதில் ஃபார்மேஷன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துக்கு வரும். சோலார் சிஸ்டத்தில் என்ன இருக்குது, சன் இருக்குது, அதுக்கப்புறம் பிளானட் இருக்குது. ஸோ சன்னுனா என்ன, சன்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டோட மையம். ஸோ அந்த மையமாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்து எல்லா பிளானட்டும் வந்து அந்த சன்னை மையமாக வச்சு சுற்றுது, இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோளின் ஒரு நாள் அளவு, ஸோ லென்த் ஆஃப் த டே ஆஃப் ஈச் பிளானட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு எவ்வளோ சொல்கிறோம், 24 மணி நேரம் ஒரு நாள்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி மற்ற கோள்களுக்குலாம் எவ்வளவு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா 58.65 டேஸ், அதுக்கப்புறம் வீனஸுக்கு பார்த்தீங்கன்னா 2443 டேஸ், எர்த்துக்கு வந்து 23.93 ஹவர்ஸ், மார்ஸுக்கு வந்து 24.62 ஹவர்ஸ், ஜூபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.92 ஹவர்ஸ், சாட்டனுக்கு வந்து 10.23 ஹவர்ஸ்,
யுரேனஸுக்கு வந்து 17 ஹவர்ஸ், நெப்டியூனுக்கு வந்து 18 ஹவர்ஸ். ஸோ நெப்டியூனுக்கு வந்து 18 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் இருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் சன்னை சுற்றி என்னென்ன பிளானட்லாம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு எங்கே இருக்குது சோலார் சிஸ்டத்தில் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவான் ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோள் இருக்கும். அது வந்து 2004 என்ன பண்ணிட்டாங்க, டிராப் பிளானட் குள்ள கோள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். மொத்தம் 8 கோள்கள் தான் இருக்குது. அந்த 8 கோள்கள் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதர் பாடிஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய வேறு வேறு பாடிகள்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்டு, காமெட்ஸ், மீடியாஸ், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ சிறுகோள்கள், வால் மீன்கள், விண்கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சன்னு அப்படிங்கிறதுலேருந்து உடஞ்சி வந்தது தான் கோள்கள். அதாவது பெரிய ஆப்ஜெக்டா பிளானட்னு சொல்லுவோம். அதோட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நேச்சர் சேட்டலைட், துணைக்கோள்கள்னு சொல்லுவோம். நமக்கு எப்படி சந்திரன், மூன் இருக்குல்ல அதே மாதிரி. அதை விட சின்ன சின்ன கற்கள்லாம் நிறைய வந்து யூனிவர்ஸில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதை சிறுகோள்கள், அஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே வந்து வால் விண்மீன்கள் சொல்லுவாங்க. விண்கற்கள், விண்வீல் கற்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட். ஸோ சேட்டலைட்னா நான் அதுக்கு முன்னாடி சொன்ன துணைக்கோள்கள். ஸோ சேட்டலைட்டை பற்றின டீட்டெயில் இருக்கும். சேட்டலைட் வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எவ்வளோ சேட்டலைட் இருக்கும், எத்தனை சேட்டலைட் இருக்கு, அதை பற்றின டீட்டெயில் இருக்கும். அதில் ஒரு டூயின ஃபேக்ட் ஒன்று இருக்கு பாருங்க, காஸ்மிக் காண்ட். ஸோ காஸ்மிக் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சன் டிராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 250 km/s. ஸோ ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ சொல்லலாம், 9 lakh km/h takes about 225 million years to complete one revolution around the Milky Way. This period is called cosmic year. ஸோ இந்த ஆண்டை தான் காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ காஸ்மிக் ஆண்டு அப்படிங்கிறது நொடிக்கு 250 கிலோமீட்டர், மணி 9 லட்சம் வேகத்தில் பால்வழி விதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் ஆண்டு காஸ்மிக் ஆண்டு எனப்படும். இது 225 மில்லியன் புவிக்கு ஆண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் நோட் பண்ணிக்கணும். காஸ்மிக் ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்பிட் வெலாசிட்டி. ஸோ சுற்றி இயக்க திசை வேகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்காது, புது புக்கில் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படிங்கிறத. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் சேட்டலைட்டுங்கிறது தனி, நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம். அந்த சேட்டலைட் வந்து பூமி சுத்திரத்தோட வேகத்துக்கு இணையாக சுத்தினா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணி நமக்கு அனுப்ப முடியும். அப்போ பூமி எந்த அளவுக்கு சுத்துதோ அதே அளவுக்கு ஒரு ஸ்பீடு வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு புக்லேயே, அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ், பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம செயற்கைக்குள்ள நிலைநிறுத்த போகிறோம், அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ ரேடியஸ் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு நிலைநிறுத்த போகிறோம், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த ஃபார்முலா போட்டோம்னா அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்துடும். டைம் பீரியட் ஆஃப் a சேட்டலைட், செயற்கைக்கோளின் சுற்றுக்காலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு டூயினோ ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். அது துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா விண்மீன்களும் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக நகரில் மாரி தோணும். ஆனால் அதில் வந்து என்ன, ஒரே ஒரு விண்மீன் மட்டும் அப்படி இருக்காது, நகராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விண்மீனுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. The pole star appear to us fixed in space at the same place in the sky in the north direction because it lies on its rotation of the earth which itself is fixed and does not change its position in the space. துருவ விண்மீன் ஒரே இடத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது. பூமியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன்கள் தெரிவதில்லை. ஓகேவா? ஸோ இது அந்த பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கெப்லர் லா. ஸோ கெப்லரோட லா, அதாவது யூனிவர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது 3 லா. கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது 3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவிய புள்ளி. ஸோ இதில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை அண்மை தொலைவுன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராங்கஸ்ட் டிஸ்டன்ஸை சேய்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்தஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ரெண்டு இதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா சொல்றது. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கணும். ஃபோக்கல் பாயிண்ட் என்ன, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எங்க இருக்கு, அந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, தூரமான டிஸ்டன்ஸ் என்ன, அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லா பார்த்தீங்கன்னா ஏரியாவை சொல்றது.
ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவராக இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்லோவாகவும் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஸ்பீடாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் எர்த்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபாஸ்டராக இருக்கக்கூடியது ஃபாஸ்டராக மூவ் ஆகும். அதாவது ஏரியா பரப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல எர்த்து வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப மெதுவாக சுற்றும். இதுதான் செகண்ட் லா சொல்கிறாங்க, சம பரப்புகளின் விதி, த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். 2 ஏரியாவும் கவர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஹார்மோனிஸ், ஒத்திசைவுகளின் விதி. ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒத்திசைவாகவே இருக்கும், ஹார்மோனிஸ்லேயே இருக்கும். சன்னோட ரொட்டேஷன் வந்து நார்மலாக அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் பேலன்ஸ்டான ஸ்பீடில். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. இதான் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இது மூணுமே நீங்கள் புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் எலாபரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு படித்தாலே புரியும். சிம்பிள் கான்செப்ட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை நம்ம அமைச்சிருக்கோம், அதாவது வேர்ல்டு சார்பாகவே மொத்தமாகவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரிசர்ச் பண்ண முடியாது. அதுக்குங்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாமே பூமியில் ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஸ்பேஸில் என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்போ ஸ்பேஸில் நமக்கு ஒரு இடம் தேவை. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சென்டர். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இருக்கும் இதில் பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் வாட்டர் ஆஃப் பியூரிஃபிகேஷன் எஃபர்ட், நீர் சுத்திகரிக்கும் முறைகள், கண்ணை தொடரும் தொழில்நுட்பம், ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி, ரோபோட்டிக் ஆர்ம் அண்ட் சர்ஜரிஸ், தானியங்கு கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள், இதை மாதிரியான ரிசர்ச் எல்லாம் அங்கே வந்து பண்றாங்க. அதுக்கு வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்ன ஆகுது, அதாவது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் கார்பரேஷன், பன்னாட்டு விண்வெளி மையம், பன்னாட்டு கூட்டுறவும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அது எப்படி வந்து நம்ம ஒரு கூட்டுறவு கட்டமைப்புல எல்லா நாடுகளும் இணைந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை எப்படி மெயின்டைன் பண்றாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ரீசெண்டாக வந்து 2021 வரைக்குமே, அது 21லேருந்து 26 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் வந்து ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஃபர்தரா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே 1, ஸோ டே 1ஓட பார்ட் வந்து முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூட அந்த யூனிவர்ஸ் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் 2 யூனிட் பார்த்தோம், 8th ஸ்டாண்டர்டும் 9th ஸ்டாண்டர்ட், இது 2 யூனிட்டே பார்த்தோம். இதுதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க போகிறது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ரோப்ரூத் பண்ணி எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.